சொந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு போய், அதாவது இந்த சென்னை, பெங்களூர் மாதிரி ஊருக்கு போய் நம்ம வேலை பார்க்க போனோம்னா, இந்த பண்டிகை காலத்தில் நம்ம ஊருக்கு திரும்பி வரலாம்னு நினைப்போம். ஏன்னா ஒரு லாங் லீவ் இருக்கும். அந்த நேரத்தில் கவர்மெண்ட் பஸ்ஸில் மேக்ஸிமம் டிக்கெட் கிடைக்காது. நம்ம முந்திக்கலைன்னா டிக்கெட் ஃபில் ஆயிரும், நம்மளுக்கு டிக்கெட் கிடைக்கும். சரி, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் பஸ்ஸில் டிக்கெட் போட போனோம்னா, நார்மல் டேஸில் ஒரு 800 ரூபா 600 ரூபா இருக்கிற டிக்கெட் 1500 ரூபாயிலேருந்து 3000 ரூபா வரை இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஒன்று தோணும், இந்த லீவுக்கு நம்ம ஊருக்கு போய் தான் ஆகணுமா அப்படின்ற. ஏன்னா போக வர அதிகபட்சம் 5000 ரூபாயிலேருந்து 6000 ரூபா வரும். ஒரு ஜஸ்ட் ஒரு 4 நாள் லீவுக்கு. என்ன இவங்க ஓவரா பண்றாங்களே அப்படின்னு நினைச்ச போக்குவரத்து துறை விரா ரைடு அப்படின்னு ரைடு விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு பஸ்ஸா ஏறி பயணிகள்கிட்ட எவ்வளவு நீங்க டிக்கெட் போட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது நார்மல் டிக்கெட்டை விட 1000 ரூபாய் அதிகமா வச்சிருந்திருக்காங்க. புடிச்சு ஃபைனை போடு அப்படின்னு அந்த மாதிரி அதிகமா டிக்கெட் வச்ச பஸ்ஸுக்கு போறோம் 56000 ரூபாய் ஃபைன். இதைத்தான் எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட இருந்து. எங்க வயிற்றுச்சலாம் உங்களை சும்மா விடாதுடா. இதுலயும் அதிகமா நம்ம டிக்கெட் போட்டு போவோம், ஆனா அவங்க சொன்ன எதுவுமே அதுல இருக்காது. ஒழுங்கா ஏசி ஓடாது, ஒழுங்கா டயத்துக்கு போய் இறக்க மாட்டேன், இதுல லோடிங் அன்லோடிங் வேற. புரியலையா? இவங்க பேசஞ்சரை விட அதிகமா சம்பாதிக்கிறது லக்கேஜ்ல. லக்கேஜை கரெக்டான டயத்துல சேர்க்கணும்னு நினைப்பாங்களே தவிர பேசஞ்சரை சேர்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் இதுவும் வேணும், இன்னமும் வேணும்டா.